இங்க பாருங்க, நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். பல இன்டர்வியூஸ்ல இதான் சொல்லிட்டு வரேன். 2024ல இது ரொம்ப டிசைசிவ். யாருக்கு? எடப்பாடிக்கு. அந்த காமராஜரோட இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ், காமராஜரோட காங்கிரஸ் நீங்க ஒப்பிட முடியுமா? இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? சரி யார் வேணா என்ன சொல்லட்டும். கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி 500, 1000 குடுத்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அப்ப அண்ணாமலை பாத யாத்திரைக்கு எதுக்கு கூட்டம் வந்ததுங்க? அவர கேட்கறதுக்கே கூட்டம் வந்தது. ஏன் மக்கள் அப்படி காத்துட்டு இருந்தாங்க? இவர் சொல்றதுல ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ? பிஜேபி பணம் சம்பாதிச்ச மாரி காமிக்கிறாங்க. பட் பிஜேபி கட்சி தானே வாங்கிட்டு இருக்கு. பிஜேபி தலைவர்களா வாங்கிட்டு இருக்காங்க. பிரதமர் வாங்கிட்டாரா? அமித்ஷா வாங்கிட்டு இருக்காரா? காங்கிரஸ் கட்சிக்கிட்ட எப்போதுமே பார்ட்டி ஃபண்ட் அனுப்பாதம்பாங்க. அதனால தான் இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்துல இப்ப சமீபத்துல ஜார்க்கண்ட் எம்பி ஒருத்தர் வீட்டுல தீரத் சாஹூ வீட்டுல 250 கோடி கேஷே கிடைச்சு. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்மோட இணைஞ்சிருக்கவர் சேகர் ஐஎஸ் சார். சார் வணக்கம். வணக்கம் பிரபாகர். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த சமயத்துல இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விஷயம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட அதை பத்தி தீர்ப்பு வந்திருக்கு. அது உண்மையுமே என்னதான் சார் நடந்துச்சு? ஏன்னா பாஜக அதிகமான அதுக்கு மூலியமா ஃபண்டு வசூலிச்சிருக்காங்க, காசு வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக் பண்ண போயிட்டு இருக்கு. ஆனா பாஜக காரர்கள் எல்லாமே திமுக அதிகமா வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது உண்மையிலும் என்னதான் சார் நடந்திருக்கு? இல்ல பிரபாகர், இதுல முதல் எதிர்கட்சிகளுக்கும் எதிரி கட்சிகளை சப்போர்ட் செய்யும் என்ஜிஓக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பிரச்சனை என்னன்னா, பிஜேபி எலக்ட்ரால் பாண்டில் நிறைய பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல, காங்கிரஸுக்கு கிடைக்கல. அதுதான் அவங்களோட மெயின் இதுவே. அவங்க வருத்தமே அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் பாருங்க, காங்கிரஸ் கட்சியில பணம் அவங்க வசூல் பண்ணும்போது, கட்சிக்கு குடுங்கள்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க எப்போதுமே தலைவர்கள்லாம் வாங்கிப்பாங்க. ஏன்னா, அந்த பணத்த வச்சு தான் அவங்க கட்சிக்குள்ள அவங்க செல்வாக்க இது பண்ண முடியும். இது இப்போ இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கிட்ட எப்போதுமே பார்ட்டி ஃபண்ட் அனுப்பாதம்பாங்க. அதனால தான் இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்ப சமீபத்தில ரூ. 1100 கலெக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு காங்கிரஸ் தலைவர் ரூ. 100 காங்கிரஸ் கட்சி குடுத்துட்டு ஒரு ரூ. 1000 பாக்கெட்ல போட்டுப்பாங்க. அதனால் தான் காங்கிரஸ் தலைவர்கள் வீட்ல சோதனை நடந்தால் உங்களுக்கு கேஷ் கிடைக்கிறது. இப்ப சமீபத்தில ஜார்க்கண்ட் எம்பி ஒருத்தர் வீட்ல தீரத் சாஹூ வீட்ல 250 கோடி கேஷே கிடைச்சது. அவர் ஒரு பெரிய சாராய வியாபாரின்னு பேரு. சாராய தொழிற்சாலை நடத்துறாரு. சாராய தொழில்ல கூட இவ்வளோ கேஷ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு 20,000க்கு மேல நீங்க டிரான்சாக்ஷனே பண்ண முடியாது. அப்ப இந்த கேஷ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதே இதுக்கு தான். கட்சி பாருங்க, இந்த ஒரே பிளாக் மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. அதனால அதுக்கு ஒரு வழிமுறை வரணும்னு சொல்லி தான் இந்த பாண்ட் வந்துச்சு. பாண்டுல வாங்குறவன் யாருன்னு தெரியும், குடுக்குறவன் யாருக்கு தெரியும். ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல இது சரியில்ல எல்லாம் தெரியும். குடுக்குறவங்க பயப்படுறாங்க. இப்ப நான் டிஎம்கேக்கு குடுத்துட்டு இருக்கேன்வாங்க. சப்போஸ் அடுத்தது அதிமுக வருது, டிஎம்கேக்கு இவ்வளவு குடுத்தாங்க, நமக்கு குடுக்கவே இல்ல. இவர் மேல ஏதாவது இவங்கள இது பண்ணு, இவங்கள தொந்தரப்படுத்தி, இவங்கள பிரஷர் பண்ணு, ஹாரஸ் பண்ணு, இந்த மாரி நடக்குது. அதனால தான் குடுக்குறவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க இதுவே வேண்டாம். நாங்க குடுக்குறபடி குடுக்குறோம். பட் இதுல சுப்ரீம் கோர்ட் சொல்றதுல கட்டாயமா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு தெரியணும் யாரு குடுக்குறாங்க, யாரு வாங்குறாங்க. பிஜேபியில பாருங்க, இது ஒரு பெரிய ஊழலாகவும், பிஜேபி பணம் சம்பாதிச்ச மாரி காமிக்கிறாங்க. பட் பிஜேபி கட்சி தானே வாங்கிட்டு இருக்கு. பிஜேபி தலைவர்களா வாங்கிட்டு இருக்காங்க. பிரதமர் வாங்கிட்டாரா? அமித்ஷா வாங்கிட்டு இருக்காரா? இது எந்த மாரி ஊழல்? ஆனா இந்த பக்கம் என்ன கேட்கிறோம் நம்ம, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லார் மேலயும் இடி சோதனை ஏன் நடக்குது? டிஎம்கே தலைவர்கள், அமைச்சர்கள் ஏன் நடக்குது? அவங்க சொத்து குவிப்பு சேர்த்திருக்காங்க. எப்படி சேர்த்தாங்க? அது இன்னொரு விஷயங்க. காங்கிரசுக்கு அதாவது இடி, சிபிஐ மூலமா தான் பிஜேபி கிடைச்சதுன்னா, அப்ப காங்கிரசுக்கு இடி, சிபிஐ இல்லாம இவ்வளவு கிடைச்சிருக்கே. இப்ப அதுவும் திரிணாமுல் கிட்டத்தட்ட அதே ஒரே மாரி 1600 கோடி கிட்ட போகுது. திரிணாமுல் பாருங்க. இங்க பாருங்க, பிஜேபி மத்திய அரசுல ஆட்சி புரியுது. மத்திய சென்டர்ல.
அத தவிர்த்து பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்குது. அப்படி இருந்தே அவங்களுக்கு 5,000 கோடியோ, 6,000 கோடி வந்தது. ஒரே மாநிலத்தில இருந்த திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காள காங்கிரஸ் ஒரு தொழிற்சாலை கூட அங்க அமையல. மேற்கு வங்காளத்தில இருக்கிற பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, மகா மோசமா இருக்குது. அப்படியும் ஒண்ணும் இல்லாம எப்படி 11, 100 கோடி எப்படி சம்பாதிச்சாங்க? 1,600 கோடி எப்படி சம்பாதிச்சாங்க? சிபிஐ, இடியிலே அதாவது பாருங்க, சிபிஐனால வந்து இடினால வந்தது. அத தவிர்த்து யாரு குடுத்துருக்காங்களோ, இப்ப பாருங்க பல இதுல வருது. இப்போ தமிழ்நாட்ட சேர்ந்த அந்த லாட்டரி கம்பெனி பாருங்க, நம்ம மார்டின். மார்த்தாண்டோட அவர் யாருக்காக வாங்கினாங்க அந்த கம்பெனி? பேனாமியா வாங்கி பேனாமியா குடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கு இவ்வளோ குடுத்தாங்க. அவங்க வாங்கியதுல எவ்வளோ வாங்கினோட அது பாதிக்கு மேல டிஎம்கேக்கு போயிருக்கு. தாங்களே பாண்டுல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பிஜேபி தான் ஊழல்னா என்ன அர்த்தம்? என்ன நீங்க இடதுசாரி கட்சிகள் மாரி சொல்லியிருக்கணும். நாங்க வாங்கவே மாட்டோம் பாண்டு. ஏன்னா இடதுசாரி கட்சிகள் எவனும் குடுக்கவும் மாட்டாங்க. குடுத்தா வேஸ்ட். எவரும் குடுக்க இல்ல சார், மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சார், அமித்ஷா வாங்கினாங்களா, மோடி வாங்கினாங்களா அப்படின்னு. அவங்க ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு தலைவர்கள் சார். அவங்க பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட்ல அந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ உள்ள தலைவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வாங்கியிருக்கலாம்ல. கம்யூனிஸ்ட் ஆட்சியில என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு கேரளால ஊழல் அங்க தான். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கட்சிக்கு தான் வாங்குவாங்க. அதனால தான் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் ஊழல் செய்ய மாட்டார்கள்ன்னு ஒரு இது இருந்தது. ஆனா இன்னைக்கு கேரளத்துல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பினராயி விஜயன், அவர் அவர் மகள், அவர் அலுவலகத்திலே எத்தன பேர் மேல வருது தங்க கடத்தல், டிப்ளோமேட்டிக் பேக் மூலமா துபாயிலேருந்து தங்கம் கடத்தலாகி வந்துச்சே. அப்புறம் அவர் மாப்பிள்ளையே அமைச்சரா இருக்காரு. பினராயி விஜயனோட மாப்பிள்ளை அவரோட கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்காரு. பினராயிக்கு அப்புறம் அவர தான் சொல்றாங்க. அங்கேயும் வாரிசு அரசியல். இடதுசாரி கட்சிகள வாரிசு அரசியல் வந்துருச்சு. தொழிலாளர் போராட்டம், தொழிலாளிகளுக்காக அப்படி இப்படின்னு அ எல்லாம் சொல்லிட்டு, இப்ப கடைசியில அங்கேயும் வாரிசு அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு கேரளத்துக்கு அமைச்சர்கள் மீது, கேரளத்து அரசாங்கம் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறது? ஊழல் குற்றச்சாட்டு. இடி கேஸ் எல்லாம் இருக்குது. அதனால பாருங்க, இவங்க என்ன நெனச்சாங்க, ஏதோ ஒரு இத வச்சுட்டு டாக்குமெண்ட் வச்சுட்டு இவங்க தான் நெறைய வாங்கிட்டாங்க. நாங்க ஊழல் இல்ல. பட் அது மக்கள் மத்தியில எடப்படாதுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, முழு டீட்டெயில்ஸ் வரல. இன்னைக்கு என்ன சொன்னாரு ஹரிஷ் சால்வே ஸ்டேட் பேங்க். நீங்க ஆல்பா நம்பர வச்சுட்டு கூட என்ன பண்ணுவீங்க? அத படிக்கிறதுக்கு கூட சாதாரண கண்ல தெரியாது அந்த நம்பரு. அதுக்கு இன்ஃப்ராரெட் ரீடர்லாம் வேணும் உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சும் என்ன பண்ண போறீங்க? ஏங்க முதல்ல ஸ்டேட் பேங்கே சொன்னாங்க, "எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தர்றோம்னாங்க." அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு, "இல்ல, இல்ல நீங்க உடனடியா குடுத்துருங்க எல்லாத்தையும்ன்னு." இப்ப எல்லாம் வந்த பிறகு கூட பாருங்க, எந்த கம்பெனி எக்ஸாக்ட் வாங்கின கம்பெனி யாரு? எந்த கட்சிக்கு எக்ஸாக்ட்டா குடுக்கப்பட்டது? இந்த வாங்கியவர்கள் எல்லாரும் கம்பெனி நடத்துறாங்களா? இல்ல வேற யாருக்கா வாங்கி குடுத்துருக்காங்களா? ஆனா எல்லாத்த விட நான் ஒண்ணு கேட்கிறேங்க பிரபாகர். சரி இது வேண்டான்னு ம். சொல்ட்டீங்க. இது உங்களுக்கு பாண்ட் வேண்டான்ட்டீங்க. தப்பு சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட். இப்ப அடுத்து திருப்பி என்ன ஆகப்போறது? திருப்பி அதே கருப்பு பணம் தானே வரப்போறது. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இதானே. இங்க பாருங்க, ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே அவங்க ஊழல் செய்யாம ஒண்ணும் கேட்காட்டி கூட அவங்க ஒரு 2% குடுப்பாங்க. 10% குடுத்துருவாங்க. எல்லா மாநிலத்திலும் இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. ஒரு கட்சி பாருங்க கட்சிக்கு குடுக்கறத பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த அமைச்சர்கள் இது பண்ணி வாங்குறாங்க பாருங்க. பயமுடுத்தி இது பண்ணி அங்க தான் ஊழல் வருது. கட்சிக்கு தானே போகுது. பாருங்க எல்லா கட்சிக்கும் தேர்தலுக்காக செலவாகுது. கண்டிப்பா. அது இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கு கிடையாது. ஒரு தனி நபர் இல்ல தனி அமைச்சருக்கு குடுத்தா அது ஊழல். இப்ப இப்ப நீங்க என்ன பார்க்குறீங்க? அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளோ கேட்கறாங்க? 30% கொண்டா, 40% கொண்டான்னு கேட்கறாங்க. அது ஊழல். நீங்க பாண்டுல வந்து பிஜேபி கட்சிக்கு போனதுனால, பிஜேபி அமைச்சருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு வராம பணத்த தடுக்குறாங்க? ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பணக்காரர்களா இருப்பாங்க. கையில எப்போதும் அப்படியே கை ஜோரா இருக்கும். பள 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 பளன்னு இருக்கும். ஆட்சியில இல்லாட்டி கூட. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே அவ்வளவு லட்சுமி அவங்ககிட்ட இருக்காங்க. எப்படி? கட்சிக்கு வாங்குவது ஊழல் இல்ல. தனிப்படை தலைவர்கள் வாங்கி சொத்து சேர்ப்பது தான் ஊழல். கட்சிக்கு குடுக்கறது கூட தடை கிடையாதுங்களே! கண்டிப்பா கட்சிக்கு சார். கண்டிப்பா.
அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தேதிக்கு சட்டத்துல ஒண்ணும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. அமைச்சர்கள் கட்சிகள் வாங்கினாங்க. எல்லா கட்சிகளுமே வசூலிக்கிறாங்களே சார். எல்லா கட்சிகளும் வசூலி இருக்காங்க. இதுல என்ன இருக்குது? இல்ல இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதுதான். இவங்க நெனச்சாங்க இத பெருசு பண்ணி, பிஜேபி ஊழல் கட்சி காமிச்சுட்டா நம்ம ஆட்சி புடிச்சுடலாம். ஏங்க காங்கிரஸ் முன்னாடி கட்சிக்கே வாங்க மாட்டாங்க. இந்த பாண்ட் கொண்டு வரதுனால தான் வாங்க முடிய ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்றேங்க. டெல்லியில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல வேலை செய்றவங்களுக்கெல்லாம் சம்பளமே ரொம்ப கம்மியா இருந்தது ஒரு டயத்துல. ரூ. 1000 கூட குடுக்க மாட்டாங்க. கேட்டா கட்சியில பணம் இல்லாம. அவங்க வேற விதமா வசூல் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. அலுவலகத்துல வேலை செய்ற ஊழியர்கள் ஏஐசிசி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி காட்டி பார்ட்டி ஆபீஸ்ல இருக்க அக்பர் ரோட்ல இருக்கிற மெயின் ஆபீஸ்ல இருக்கிற ஊழியர்களுக்கு 3000 4000 இருந்தது ஒரு டயத்துல. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்பொழுது அவங்க மத்தது வேற விதமா கவனிச்சுப்பாங்க. யாருக்கா பெட்ரோல் பம்ப் வாங்கி தரேன், அத வாங்கி தரேன், இத வாங்கி தரேன், லைசென்ஸ் குடுக்குறேன், அது குடுக்குறேன். இப்படியே அவங்க அதனால அவங்களுக்கு சம்பளமே வேண்டாம். காங்கிரஸ் ஊழியர்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு சேலரியே கிடையாது. ஏன்னா கட்சியில பணம் இல்லம்பாங்க. கட்சியில பணம் இல்ல. கட்சி தலைவர்களிடம் பணம் இருக்கிறது. அது ஊழலா? இல்ல இங்க எந்த அமைச்சர்கிட்ட நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டு கொண்டு வர முடியாது. அவன் பணத்த வாங்கின்னு வேலைய பண்ணான். பணம் போயிருக்கிறது கட்சிக்கு. இப்ப முயற்சி என்ன பாருங்க. நான் ஊழல் செஞ்சுட்டேன், மாட்டின்ட்டேன். என் மேல இடி எல்லாம் வந்தாச்சு. இப்ப எனக்கு என்ன காமிக்கணும்னா பிஜேபி ஊழல். பிஜேபி ஊழல்னால நீங்க உங்க ஊழல்லேருந்து அதுக்கு நீங்க வெளில வந்துர முடியுமா? இப்ப தி ஹோல் எஃபோர்ட் என்ன பாருங்க. பிரதமர் மோடி மேல அவரோட இது அவ்வளவு நல்லா இருக்குது இமேஜ். மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் ஊழல் செஞ்சு பணத்த பாக்கெட்ல வாங்கிட்டு போன்னு ஒரு காரியம் செஞ்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு ஒத்தரால கொண்டு வர முடியாது. அந்த இதுல அவங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன செய்றாங்க, இத தூண்டி விடுவோம். மக்கள் மத்தியில குழப்பத்த உண்டாக்கி இது பாருங்க சந்தேகத்த கெளப்பணும். எது உண்மை, பொய் அப்புறம். இல்ல இவங்க 5000 கோடி வாங்கிட்டாங்க. 5000 கோடி அவன் கட்சிக்கு வாங்கியிருக்கான். தனிப்பட்ட ஒரு ஆள் வாங்கியிருக்கானா? எங்க எதிர்க்கட்சிகள் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கர்நாடகத்துல என்ன கூத்து நடக்கிறது இப்போ? டி.கே. சிவகுமார், சித்தராமையா இந்த போல தலைவர்களுக்கு காங்கிரஸ்ல என்ன ஏன் இவ்வளவு செல்வாக்கு? ஏன் சோனியா காந்தி குடும்பம் டி.கே. சிவகுமாருக்கும், சித்தராமையாக்கும் அவ்வளோ இது குடுக்குறாங்க? உண்மை இந்தியாவோட அரசியல் ஊழல பத்தி பேசணும்னா பிரபாகர், அது காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். டிஎம்கே பத்தி கேட்கவே வேண்டாம். அண்ணா அது நம்ம அறிஞர் அண்ணா சிஎம் இருந்தபோதே நம்ம கலைஞர் கருணாநிதி பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்தாரு. சென்னையில இருக்கிற இந்த ஜெமினி சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ளைஓவர்ல ஊழல் ஆச்சுன்னு வந்தது. அப்பவே ஒரு கமிஷன் ஆஃப் என்குயரில இந்த ஊழல் ஃப்ளைஓவர் பத்தியே வந்தது. இதுல வீராணம் ஓகே. ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எந்த ஊழல பத்தி ஊழல்ல மூழ்கி இருக்கிற கட்சிகள் ஏதோ தொடச்சு போட்டு பிஜேபி பத்தி பேச வந்திருக்காங்க. இத மக்கள் நம்புவாங்களா? நீங்க அதாவது இப்ப முயற்சி என்ன நடக்கிறதுன்னா ஆல் இண்டியா லெவல்ல எனக்கு என்ன புரியலன்னா, ராகுல் காந்தி கூட எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு இது கூட கிடையாது. என்ன சொல்றது? இதுக்கு தமிழ்ல வார்த்தை என்ன சூடு சொரணம் ஒண்ணும் இல்ல. அவங்க பட்டாலும் என்ன வேணுமோ பேசிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியில் நடக்காததுதான். சரி, ஓகேங்க சார். இந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்குது, ஓகே. இப்ப நீங்க அண்ணாதுரை பத்தி சொன்னனால, அந்த அண்ணாதுரை பேர்ல இருக்கக்கூடிய கட்சி வந்து இப்ப தனித்து விடப்பட்டிருக்கா? அதாவது ஓப்பனாவே கேட்கிறேன் சார். அதிமுக கூட வந்து யாரும் இப்ப கூட்டணி வைக்காதனால சீட்டு பங்கீடு, தொகுதி பங்கீடுல நிறைய குளறுபடிகள் உருவாகுது. தனித்து விடப்பட்டுருச்சா அதிமுக? அப்படிங்கிற மாதிரி கேள்வி இது சார். இல்ல அது கரெக்ட்டுங்க. இப்ப பாருங்க, இப்ப பாமக கட்சி தலைவர் நம்ம மருத்துவர் ராமதாஸ் கிட்ட இன்னைக்கு அதிமுக தலைவர்கள்லாம் போய் திண்டிவனத்திலே போய் அவர் வீட்ல சந்திச்சு ஒரு முடிவு வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி ஆமாங்க சார். தேமுதிகவும் ஏதோ ஒரு அதிமுகவோட போவான்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும். அலைன்ஸ் பண்ணட்டாங்க. அதுல ஒண்ணும் இது இல்ல. அதாவது அங்க கூட பாமகக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 கருத்து இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே ராமதாஸ் குடும்பத்திலே 2 கருத்து. ஆமா. அவர் டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுகவோட போனா பெட்டர்ங்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் யங் லீடர் அவர். அவர் பார்க்குறாரு ஃபியூச்சர் என்ன இருக்க போகுது? டெல்லியில அடுத்த ஆட்சி யாருது? நம்ம அடுத்து ஜெயித்து வர கட்சியோட கை குத்துக்கணுமா? இல்ல இவன் இங்க பண்ணி அதிமுகவோட பண்ணி என்ன ஆகப்போகுது? அந்த இடத்துல திமுகவோட பேச்சுவார்த்தை எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அந்த இடத்துல விசிகேவோட ஆ த தி அத உடன்பாடு கூட்டணி. ஆயிடுச்சு. அந்த இடத்துல அப்புறம் இடம் கிடையாது. விசிகே இருந்த இடத்துல பிஎம்கே இருக்க முடியாது. பாமக. ஆமா.
ஆனா ஒண்ணுங்க, இப்ப பாருங்க, சரி இப்ப இடம் எவ்வளோ குடுத்துருவாங்க, அவ்வளோ குடுத்துருவாங்கன்னு வந்துடுறாங்க. இது பார்ப்போம். இந்த பாருங்க அதிமுகவோட இன்னைக்கு நிலைமை என்ன எடப்பாடிக்கு சொல்லுங்க. அது என்ன ஒரு எதிர்க்கட்சி மாரி தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாங்களா? ஏதோ பி டீம் தான் சொல்றாங்க டிஎம்கேக்கு. கடந்த 6 ஆண்டு காலத்துல ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்களா? டிஎம்கே அரச எதிர்த்து. வெறும் இப்ப கூட கட்சி சமீபத்துல கூட இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்களே சார். இப்ப தானே ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்ன என்னத்த பண்ணியிருந்தாங்க? சின்னம், சீட்டு, அசெம்பிளி சீட்ல ஓபிஎஸ் அங்கேருந்து நாத்தி வேற பின்னாடி உட்காத்தி வை. இதானே நடந்துட்டு இருந்தது. வேற என்ன ஆயிட்டு இருந்தது? கேட்டாலே பி டீம் மாரி சொன்னாங்க. இவர் பிஜேபி விட்டுட்டு வந்த காரணம் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடிக்கு. எடப்பாடி ஏன் விட்டுட்டு வந்தாரு? சரி நமக்கு தென் மாவட்டங்கள்ல ஒண்ணும் வரமாட்டேங்குது. அது வராத காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் பிளந்து கிடக்குறீங்க அங்க. டிஎம்கே ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் நம்ம டிடிவி தினகரன் இருக்காரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காரு. எடப்பாடி தனியா கட்சி சிம்பல், அது பொசிஷன், பார்ட்டி கிர்ட்டின்னு அத பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க. சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துரும் பிஜேபி விட்டுட்டான்னு. என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதிமுக அதிமுக தனித்து விடப்பட்டது நல்ல சந்தர்ப்பங்கிறீங்களா சார்? நல்ல சந்தர்ப்பங்க. ஒரு முறை தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுவாங்க. எந்த கட்சிக்கு எங்க இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். பல இன்டர்வியூஸ்ல இதான் சொல்லிட்டு வரேன். 2024ல இது ரொம்ப டிசைசிவ். யாருக்கு? எடப்பாடிக்கு. டிஎம்கேக்கு. டிஎம்கே கூட இருக்கிற கட்சிகளுக்கு. ஆனா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த தேர்தலும் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்லலாம் இத பண்றாருன்னா, திருப்பி திருப்பி வரப்போறாரு. சீட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தபடி. பிரதமர் சொல்லியிருக்கிறது என்ன? தமிழ்நாடு பா பாஜக தலைவர்களுக்கு. தொடர்ந்து மக்களோட இது பண்ணுங்க. போராடுங்க. மக்கள் கஷ்டத்த எடுத்து சொல்லுங்க. இங்க நடக்கிற ஊழல் எடுத்து சொல்லுங்க. அப்படி பண்ணீங்க தான் நம்ம ஒரு எதிர்க்கட்சி மாரி செயல்பட முடியும். ஒரு நாளைக்கு மக்கள் நம்மளை நம்புவார்கள். ஏன்னா பிஜேபியோட அப்ரோச் என்ன தமிழ்நாடுனா, நம்ப தான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லணும்னு. நீங்க கூட்டணி பண்ணிட்டே இருந்தா உங்க ஸ்ட்ரெங்த்தே தெரியாம போயிடும். இன்னைக்கு அதுதான் நிலைமை காங்கிரஸுக்கும், இடதுசாரி கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல. தனியா நிக்க தைரியம் கிடையாது. குடுத்தத வாங்கிக்கணும். கூட்டணினா சரி நீங்க என்ன 5 குடுக்குறீங்களா? குடுங்க. 10 குடுக்குறீங்களா? குடுங்க. வேற வழி கிடையாது. சரிங்க சார். ஆனா இப்போ திமுக, அதிமுக எல்லாமே கூட்டணி அமைச்சுட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பாஜக தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வராங்க. அது வந்து மக்கள் நல கூட்டணி மாரி ஒரு கேள்விக்குத்து ஆகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காதா சார்? இங்க பாருங்க, தனியா நிக்கும்பொழுது எப்பவுமே உங்கள எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. ஆனா தனியா நின்னுட்டே வாங்க. உங்க தைரியத்த காமிச்சுட்டே வாங்க. மக்கள் மத்தியில வேலை செய்யுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தமிழ்நாடு மக்கள் பிஜேபி பக்கம் பார்ப்பாங்க. பக்கம் திரும்புவாங்க. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பிரதமருக்கு இருக்கு தமிழ்நாடு மக்கள் மீது. அதுதாங்க பெரிய விஷயங்க. இந்த 24 உடனே எவ்வளவு சீட்டு வந்துரும்? 2 வந்துருமா? 10 வந்துருமா? அதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன இண்டிகேட் பண்றது? பல கருத்து கணிப்புலாம் என்ன சொல்லுது? கட்டாயம் தவிர பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கு இப்பொழுது தமிழ்நாட்டுல. ஆனா பிரதமர் சீட்ட பார்த்து இது பண்ணலைங்க. மக்கள் நமக்கு குடுப்பாங்க. மக்களுக்காக நம்ம உழைப்போம். தமிழ்நாட்டில இனி இருக்கிற பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, தீவிரவாதிகளின் பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் முற்றுப்புள்ளி வைக்கிறது? இன்னைக்கு திமுக தலைமையில அந்த கேப்பபிலிட்டி இல்லீங்க. அந்த கேப்பபிலிட்டில ஊழல்ல முழுகுறதுனால தான் இல்லாத இஷ்யூ எல்லாம் எடுக்குறாங்க. சனாதன் தர்மம், அது இது எது மக்களோட லைஃப் என்ன கனெக்டட் சொல்லுங்க? கேட்டா இல்ல, இல்ல பிஜேபி இத தப்பா பெருசு பண்ணா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க, ஒரு மதத்த பத்தி. அந்த மதத்துக்கா பேச எந்த தலைவர்கள் கட்சிக்கும் தைரியம் கிடையாது. இந்த நிலைமை எத்தன நாள் போகுங்க? அப்புறம் தமிழ்நாடு அதான் இல்லாததெல்லாம் சொல்லுதுங்க. தமிழ்நாட்டுக்கும் நம்ப இதுக்கு ராமரோட இதுக்கு வழிபாடுக்கும் சம்பந்தமே இல்ல. இவ்ளோ 1000 வருஷமா இருக்கிற கோவில்லாம் இருக்கு. அதான் பிரதமர் போய் காமிச்சாரு. எதுக்கு தனுஷ்கோடி போனாரு? எதுக்கு ஸ்ரீரங்கம் போனாரு? இந்த பொய் இது இந்த இந்த பேச்சு பொய் காமிக்கிறதுக்கு தான் போனாரு அவரு. நம்ம பெரியாரோட பேர்லயே ஈவே ராமசாமி, ராமசாமி. நம்ம பெருந்தலைவர் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். ராமர் பேர் இவ்ளோ பேருக்கு இருக்குது. அப்ப தமிழ்நாடுக்கும் ராமருக்கும் தொடர்பே கிடையாதா? இதெல்லாம் பாருங்க, அவர் இன்னொரு இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்றேங்க. பிரதமர் என்ன மனசுல வச்சிருக்காருன்னா தமிழ்நாட பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள்லாம் தேசிபக்த உள்ளவர்கள். தேசத்துக்காக செயல்படணும்னு நினைக்கிறவர்கள். அவர்களுக்காக ஒரு வெஹிக்கிள் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுதான் பிஜேபி. மத்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது.
மக்கள் தேசத்துக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. இந்த தேசபக்தி தேசபக்தி நீங்க சொன்னீங்க சார். நார்மலா தேசபக்தி உள்ள இளைஞர்கள்னு சொன்னீங்க. அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட சேர்ந்து தமிழ்நாட்டுல இருந்தும் எல்லாமே உழைச்சிருக்காங்களே சார். காங்கிரஸ் கூட தானே சார் சேர்ந்திருந்தாங்க. இருந்தாங்க. பட் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் இல்லையே. நீங்க சொல்றது காமராஜர் இந்த டைம்ல காங்கிரஸ். அந்த காமராஜரோட இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ், காமராஜரோட காங்கிரஸ் நீங்க ஒப்பிட முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய முடியும். பெருந்தலைவர், எவ்வளவு இதுவா இருந்தாரு, சிம்பிளா இருந்தாரு, எவ்வளவு ஏழைக்காக உழைச்சாரு, நேர்மை எவ்வளவு இதுவா இருந்தது அவரோட ஆட்சியில. இன்னைக்கு இருக்கிற ஊழல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமாங்க காமராஜர் டயத்துல? அது யோசிச்சு அதாவது அந்த அந்த தேசபக்திக்காக அதாவது நாடு முன்னேறணும், ஏழை மக்கள் முன்னாடி வரணும்ங்கிறதுக்காக எவ்வளவு கமிட்டடா இருந்தாரு காமராஜர். அதெல்லாம் அத பார்த்தீங்கன்னா, அத ஏங்குறாங்க மக்கள் இன்னைக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த காமராஜ் மட்டும் வராதான்னு இல்ல. அந்த மாரி ஒரு நேர்மையான ஆட்சிங்க. ஊழலுக்கு எதிர்த்து யார் குரல் குடுக்குறாங்க? இப்ப என்ன நெனச்சிட்டு இருக்காங்க இவங்க, சரி யார் வேணா என்ன சொல்லட்டும். கடைசியில தேர்தலுக்கு முன்னாடி 500, 1000 குடுத்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இதானே யோசிக்கிறாங்க. மக்கள் மேல ஒரு மரியாதை கூட கிடையாது இந்த கட்சிகளுக்கு. நமக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்கிறது தானே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் மேல ஏமாற்றம் தான். இந்த நிலைமை மாறாதா? இது மாறவே மாறாதுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க நெறைய பேர். ஏன்னா அவங்க இப்ப காசுல இருக்காங்க. அவ்வளோ காசு கையில இருக்கிறதுனால முன்னாடி ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது. பணம் நெறைய இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு அது ஒரு மிதப்பு வந்துரும். எந்த பிரச்சனையும் தெரியாது. மக்கள் அவதியும் தெரியாது. அது புயலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு படாது. ஏன்னா பணம் அந்த மாரி மறைக்கும். காசு பாருங்க நேரா காசு வந்தாலே மூளை குழம்பும். சாயர பாட்டில் ச சாய இது சாராயம் விக்கிறதுல ரூ. 20 அதிகமா குடுத்து எல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க. காசு சேர்க்கறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்க்கலையாங்க? சொல்லுங்க நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு உண்மை தெரியும். ஆனா கண்டிப்பா. இந்த மக்கள் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறதுனால சில சமயம் இந்த பணத்த வாங்கிட்டு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன ஆகப்போகுதுன்னு. காட்டாய்ங்க பிஜேபி வரவே வராது. உங்களுக்கு பிஜேபி தோற்கடிக்கிறது ஒரு இதுவா? இல்ல நல்லாட்சி தர்றதா? என்ன நல்லாட்சி குடுத்தீங்க? அப்படி பாருங்க எல்லாமே நல்லாட்சி இருந்ததுன்னா, அப்ப அண்ணாமலை பாத யாத்திரைக்கு எதுக்கு கூட்டம் வந்ததுங்க? அவர கேட்கறதுக்கு ஏன் கூட்டம் வந்தது? ஏன் மக்கள் அப்படி காத்துட்டு இருந்தாங்க? இவர் சொல்றதுல ஏதோ இருக்குதுன்னு நெனைக்கிறாங்களோ இல்லையோ? உண்மை என்பது பாருங்க, உண்மைக்கு அதுக்கு தனி பவர்ங்க. இன்னைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுல வரும்பொழுது ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? ஏன்னா அவர் சொல்வதில ஏதோ உண்மை இருக்குது. அந்த உண்மைய சாதாரண மக்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சோ கால்ட் இன்டலெக்சுவல்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க வேணுன்ட்டே. ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆதாயம் இருக்கும். ஆளுங்கட்சிய சப்போர்ட் பண்றதுலயோ, ஒரு இது பண்றதுலயோ. ஆனா சாதாரண ஏழைகள் என்ன சொல்றாங்க? இல்ல பிரதமர் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இந்த 10 ஆண்டு காலம் எத்தன விஷயம் நடந்திருக்கு. அதுல இப்ப தமிழ்நாட்டுல பல விஷயம் நடக்கவே விடல. இப்ப போய் அது நம்ம கல்வி திட்டங்கள்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ. ஏன்னா பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு. மத்திய அரசு போட்ட கல்வி திட்டங்கள தமிழ்நாடு போல மாநிலங்கள் செயல்படுத்தவே இல்லை. மேற்கு வங்காளம் செயல்படுத்தவில்லை. பிஜேபி அது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிஜேபி உங்களுக்கு அப்போஸ் பண்ணிக்கங்க அரசியல். நல்ல திட்டங்கள் எல்லாம் இது பண்ணுங்க. மக்களுக்கு நலனுக்கா செய்யுங்க. அப்படி எங்கேயாவது ஒரு திட்டத்த செயல்படுத்தினா தங்க பேர்ல போட்டு நடத்துறது. எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பிரபாகர். எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் 2024 தேர்தல் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டைரக்ஷன தரப்போகுது. தமிழ்நாடு அரசியலுக்கு. அது நல்ல டைரக்ஷனாவே இருக்கும். நல்ல திசை தான் இருக்கும். ஓகே சார். கடைசி கேள்வியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சார். அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்து பறிபோயிருக்கு. இன்னைக்கு எல்லாமே இது அவசர வழக்கா எடுத்துக்க சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த நாம் தமிழர் கட்சி சின்னம் கிடைக்கும், விவசாய சின்னம் கிடைக்குமா? இல்ல வேற என்னதான் சார் அது நோக்கி போகும் அப்படின்னு. இல்லைங்க அது அது சித்த போன காரணம் எலக்ஷன் கமிஷன் ஏன் அப்படி முடிவு எடுத்தாங்க? இப்ப எலக்ஷன் கமிஷன் முன்னாடி இவங்க இப்ப அப்பீல் போட்டிருக்காங்க. அத பரிசோதனை செய்து இவங்களுக்கு குடுத்திருந்த சிம்பல் பழைய சிம்பல் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அது வேற ஒரு கட்சிக்கு போயிருக்குது. அதே கட்சி வந்து தமிழகத்திலே இப்ப போட்டியிடவும் போறாங்களே சார். இல்ல அதுதான். அது பாருங்க. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் காமிக்கிறது இல்ல. நாம் தமிழர் கட்சிகள் தரப்பில இருந்து. உங்க சின்னத்த நீங்க பாதுகாத்து இருக்கணும்ல. பட் அதுக்குன்னு எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு எதிர்த்தா ஒண்ணும் பண்ணாது.
எது நியாயமோ உங்களுக்கு நடக்குங்க. எது ஏன்னா அவன் பாருங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒண்ணுதான், அந்த இன்னொரு கட்சியும் ஒண்ணுதான். அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா ரூல்ஸ் என்ன சொல்லுவது? நீங்க முறைப்படி ஒரு நல்ல தீர்ப்பு தான் குடுப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து 27ஆம் தேதி நாமினேஷன் லாஸ்ட் நாள், 26ஆம் தேதி விசாரணை வச்சிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சியை வந்து நசுக்கிறதுக்கான ஒரு வேலையா இல்லையா சார்? அமுக்கிறதுக்கான வேலையா இல்லையா அது? பெரிய ஒரு சவாலா இருக்காது சார். அந்த 1 மாத காலத்துக்குள்ள போய் அவங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது ஒரு பெரிய சவாலா இருக்காது அவங்களுக்கு? இல்லைங்க. கட்சி பாருங்க ஒரு கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா, 1 மாசம் என்ன 1 வாரமே பத்தும். மக்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு தனி இது இருக்குது. பாருங்க அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. மக்கள் அவர் பேசும்போது எங்க பார்த்தாலும் கூட்டம் வருது. அவர் சொல்ல கருத்துக்கள் எல்லாம் மக்கள் நெறைய இடத்துல அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. அது அவங்க பாப்புலாரிட்டி இருந்ததுன்னா வந்துரும். மக்கள் ஆதரவுல நீங்க அதுக்கு நேரம், காலம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா உங்க கட்சி சரியா செயல்பட வேண்டும். உங்க தலைவர்கள் சரியா செயல்பட வேண்டும். உங்க கருத்துக்கள்லாம் அழகா எடுத்து சொல்ல வேண்டும். அத தவிர்த்து, நீங்க உங்க பாலிடிக்ஸ் இதுவரையிலும் நடத்திருக்கிற அரசியல் எந்த மாரி அரசியல் நடத்திருக்கீங்க? இதே அரசியலால உங்களால என்ன ப வரப்போற காலகட்டத்தில என்ன சாதிக்க போறீங்க? இதெல்லாம் ஒரு எடுத்து பிளான்டா போணும் அவரு. அந்த மாரி பிளானிங் இல்லாதனால தான் இந்த மாரி ஒரு நிலைமை வருது. அதுக்குன்னு உடனே கமலஹாசன் மாரி நீங்க டிஎம்கேல சேர்ந்து ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கணும்னு நம்ம சொல்லல. உங்களுக்கு தனி பண்ணுங்க உங்க அரசியல். ஆனா உங்க அரசியல்ல ஒரு டைரக்ஷன் வேணும். அண்ட் எல்லாத்தோட முக்கியம் என்ன அதான் தெரியுமா? பிரபாகர், எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்கணும் அவரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்கிறது வந்து ஒரு நாட்டு பற்று இருக்கணும். நாட்டுக்கா நலம் செய்யணும். மக்களுக்கு நலம் செய்யணும்னு சொல்றீங்க. நாட்ட பத்தி யோசிங்க. ஓகேங்க சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, தனித்து இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து மக்கள் பத்தியில வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு. இப்போ ஆரம்பத்துல இருந்து தனித்து தான் சார் இருக்காரு சீமான் அவர்கள். இல்ல இருக்காரு. ஆனா அவர் சில சமயம் அவர் சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு அரசியல் கட்சி மாரி செயல்படணும்னா பாருங்க, நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கணும் உங்க இதுலல்லாம். நீ எந்த கொள்கைகளை பத்தி எடுத்து சொல்லுகிறீர்களோ, ஒரு பேலன்ஸ் குடுக்கணும். அப்பதான் பாருங்க நீங்க உங்கள மொள்ள 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 உங்கள ஒரு இந்த கட்சிக்கும் ஆளும் கட்சி ஆளாங்கிறது உங்களுக்கு தோணும். நீங்க சில சமயம் அந்த மாரி கருத்துக்கள்லாம் வைக்கிறீங்க. மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த கட்சிகள்லாம் எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? நான் அவர் என்ன பேசணும்னு நான் சொல்ல வரல. சீமான் சிறந்த பேச்சாளர். அவர் பேசும்போது நல்ல கூட்டம் இருக்குது. நம்ம அதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம யாரும் இல்ல. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி மாரி நீங்க வளரணும்னா, இல்ல ஒரு அரசியல் கட்சி மாரி வளரணும்னா, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் பாருங்க, நீங்க அவர சும்மா நீங்க நீங்க வெறும் தமிழ் உணர்ச்சியே தூண்டி விட்டுட்டு ஒரு ஒரு பெரிய இது ஆக முடியாதுங்க. தமிழ் உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்குதுங்க. தமிழ் உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி அதான் சொல்றாங்க. தமிழ் மக்கள், தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் முழு மரியாதை ஒரு இது வச்சிருக்காரு நம்ம பிரதமர். கண்டிப்பா. தமிழ்ங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அது ப்ராப்பர்ட்டி ஆகாது. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? வருங்கால தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் திட்டம் உங்க மனசுல இருக்கு? நீங்க இன்னொருத்தர கிரிட்டிசைஸ் பண்றீங்க. சரி இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல. ஆல்டர்னேட்டிவ் மாடல் என்ன? இல்ல அவங்க தமிழ் அப்படிங்கிறத தாண்டி சார், தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்கல்ல. அது உறுதி எல்லாரும் இருக்காங்கங்க. தனி மட்டும் அது அதுக்கு அதுக்கு இப்ப இது என்ன? ஃபார்முலா என்ன? அதுக்கு பாதை என்ன? பயணம் என்ன? நீங்க தேர்தல்ல கேண்டிடேட் நிப்பாட்டுறீங்க. சில இடத்துல டெபாசிட் போயிடுது. முன்ன இருந்த அந்த இது இல்ல பாருங்க. ஏன்னா ஒரு டைரக்ஷன் வேணுங்க. அந்த டைரக்ஷன் வேணும்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ண முடியா இருக்கும். அரசியல் கட்சின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு போணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார். ரொம்பவே நன்றி சார். வணக்கம்.